ஸ்தோத்திரம் தண்ணி. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஜீசஸ். நாம் கலாத்தியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். கலாத்தியரில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்கின்றது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 14ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவராலே எனக்கு உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் சொல்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம்னா சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டா இருப்பேனாக அப்படி சொல்றாரு. நம்ம ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வசனத்தோடு பேச முடியாது. ஏசப்பா ஆண்டவரே, இந்த வசனங்களோடு எங்களுடன் பேசுங்க. நம்முடைய வார்த்தைகளை தந்து இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில் இருக்க ஜீவன் எங்களுக்கு வெளிப்படுவதாக. கிருபை பாராட்டுங்க, பேசுங்கப்பா. எங்களுக்கு உண்டான சுயாதீனத்தையும் கிருபையின் ஆண்டவர் மகிமையை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. தாழ்த்து ஜெபிக்கிறோம். கற்றுத்தாங்க, ஆசீர்வதிங்க. நீதிமானா எங்களை மாற்றுங்க.
ஏற்கனவே மாற்றிருக்கிறீர், தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு, சிலுவையை குறித்தே அல்லாமல், சிலுவையை குறித்தே அல்லாமல். இயேசு கிறிஸ்து நமக்காக அப்படி சிலுவையிலே அவர் அறையுண்டார். அல்லேலூயா. அதை குறித்தே அல்லாமல் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படி சொல்றாரு. நம்ம சிலுவையை குறித்து அல்லாமல் பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய பவுல் அப்போஸ்தலன் ஏன் சொல்றாரு, கலாத்தியர் பகுதியில் இந்த கலாத்திய நிறுவத்தையே கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாளாக நான் தியானித்தேன். 10-20 நாளாக தியானிக்கும் பொழுது என்னன்னா, ஸ்தோத்திரம், சிலுவை சிலுவை நம்ம சொல்றோம். அந்த சிலுவையில் என்ன இருக்குது? அல்லேலூயா. சிலுவையில் என்ன செஞ்சு முடிச்சாரு? சிலுவைனா நம்ம சிலுவை சுமக்கிறதே நம்ம சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி நம்ம பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. அவர் சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதம், நம்பிக்கை, ஜீவன் நமக்கு மேன்மையா இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சிலுவையை குறித்து சிலுவையில் தப்பா போதிச்சு நம்ம இருக்கிற சிலுவையை சுமக்க முடியாமல் இங்கே வந்தோம். இங்கே ஒரு சிலுவையை கொடுத்தா எப்படி அவன் சுமப்பான் சொல்லுங்க? சிலுவையை இயேசுனால் சுமம் தீர்த்துட்டார். அல்லேலூயா. அவர் வேற சிலுவை கொடுக்கிறார். வேற என்ன சிலுவைன்னா, இந்த நம்ம உலகத்தினுடைய பாவம் என்கிற சிலுவையை தான் நம்ம சுமக்க கூடாது. அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் என்கிற சிலுவையை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவ அன்பு என்கிற சிலுவையை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவ சாயல் என்கிற சிலுவையை கொடுக்கிறார். இந்த உலகத்துல பாவத்துல நம்ம அந்த பாவத்துக்கு பாவம் அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தோம். இப்ப இயேசுனாரை ஏற்றுக்கொண்ட போது அன்பு என்னும் சிலுவையை சுமக்கிறோம். அந்த சிலுவை தான் சொன்னாரே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன். அல்லேலூயா. சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமா பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் வரும்போது அது அன்பு சின்னமா மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இல்லையா? சிலுவை நம்ம தரக்குறையா பேசலாமா? சிலுவை மேன்மையானதா மாறிடுச்சு. அப்போ மேன்மையானதை நம்ம அவமானமும் நிந்தையும் போராட்டமும் அப்படி நினைக்க கூடாது. அன்பை சுமக்கிறனால அவமானம் பின்னாடி வருது. ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தலாம். ஆனா நம்ம திரும்ப அவனை அவமானப்படுத்த முடியுமா? அவன் மேலே அன்பு காட்டிட்டு சரி அன்பு காட்டிட்டு பேசாமல் போயிடும். அதுதான் சிலுவை. புரியுது உங்களுக்கு? ஏற்று நம்ம சண்டை போடலாம், அவனை வையலாம், கெட்ட வார்த்தை வையலாம், நம்மளும் மல்லு கட்டலாம். ஆனால் அது வேண்டாம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். புரியுது அவங்களுக்கு? ஸ்தோத்திரம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அந்த நேரத்தில் அன்பு நம்ம உள்ள சுமந்துட்டு இருக்கோம். தெய்வ அன்பு என்ன சிலுவை, அதனால அமைதியாக இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு தெய்வீக ஒரு சமாதானம் இருக்கும். அல்லையா? கலக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த நேரத்தில் நம்ம வையும்போது நல்லாவா இருக்கும்? வேதனை இருக்கத்தான் செய்யும். ஒரு வாரத்துக்கு வேதனை இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துக்கும், இல்லையா? ஒரு சில சூழ்நிலைகள், பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது, நிந்தைகள் வரும்போது, ஆனாலும் தெய்வ அன்பு நம்மளை சுமக்க வைக்குது. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ ஆனால் அந்த கலாத்தியர்ல பவுல் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, சிலுவையை குறித்து அல்லாமல். அப்ப அந்த இடத்துல இந்த நிருபத்தின் அடிப்படையில் நம்ம போகணும். அதாவது என்னுடைய சொந்த செய்தியை நான் கொடுக்கிற காட்டிலும் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளுடைய அர்த்தம் எப்படி எழுதப்பட்டது அப்படி நம்ம பார்க்கணும். கலாத்தியர் நிருபத்தில் எப்படி எதுக்காக ஒரு சிலுவையை குறித்து சொல்றார். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன். 13 விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லேலூயா. அவங்க என்ன சொன்னா, விருத்த சேதனம். அவங்க எதை மேன்மை பாராட்டாங்க? இப்ப பவுல் சொல்றாரு, நான் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேன்னு சொல்ற. இந்த மேன்மை வருதா? அதுக்கு முந்தின வசனத்தில் ஒரு மேன்மை சொல்றாரு பாரு. என்ன மேன்மை சொல்றாரு? அவங்க விருத்த சேதனத்தை மேன்மை பாராட்டுறாங்க. மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம். அப்ப மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம்னா என்ன? ஆனா யூதர்கள், இப்ப ஒருத்தன் யூதர்னா ஆகணும், ஒருத்தன் யூதனாகனா விருத்த சேதனம் பண்ணணும். முஸ்லீம் மரப்படி செய்யறது அவங்க முஸ்லீம் கையாளுறாங்க. அந்த மாதிரி யூதர்கள் தான் மறுபடி அந்த மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணாதான் அதை மேன்மையாவது வச்சாங்க. நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்கள். அதனால இப்ப எப்படி நடந்துச்சுன்னா, இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய விசுவாசிகள் அப்போஸ்தலர் நாட்கள் இருக்கும் பொழுது முதல்ல யூத கிறிஸ்தவர்கள் மாறுறாங்க. அப்புறம் பார்த்தா புறஜாதிகள் மாறுறாங்க. முதல் யூதர் தான் கிறிஸ்தவர்கள் மாறுறாங்க, யூத கிறிஸ்தவர்கள். இப்ப புறஜாதிகள் மாறுறாங்க. இப்ப புறஜாதிகள் மாறி உள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இந்த யூத கிறிஸ்தவர்கள் போய் பார்க்கறாங்க. என்ன ஆராதி துள்ளி குதிக்கிறான், பாடுறான், சந்தோஷமா இருக்கிறான், பாடுறான். நம்ம எல்லாம் விருத்த சேதனம் பண்ணி பல சடங்காச்சாரம் பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு 10க்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டு வந்தோம். இப்ப பார்த்தா இவன் நல்லா குளிக்கிறானே, நல்லா சந்தோஷமா இருக்கிறானே
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, நீங்களும் விருத்த சேதனம் பண்ணணும், நீங்களும் மோசே வழியாக வாங்க. யார் வழியாக வாங்க? நியாயப்பிரமாணத்தின் வழியாக. அதான் 13 சொல்றாங்க, விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாம இருக்கிற. என்னன்னா நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளணும்னு சொல்றான். ஆனா விருத்த சேதனம் பண்ண அவனும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழல. புரியுதா உங்களுக்கு? வாழல. இப்ப என்ன பாஸ்டர், நாங்க விருத்த சேதனம் பண்ணோம்ல, பண்ண போறவங்க என்ன கேட்குறீங்களா? அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் பண்ண வந்துச்சு. ஆனா இப்போ நம்முடைய மூட நம்பிக்கைகள், சில நேரம் மூட நம்பிக்கையில் வர்றோமா சர்ச்சுக்கு, இல்லையா? மூட நம்பிக்கையில் இப்படிதான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் கேட்பாரு. அந்த மூட நம்பிக்கை கிறிஸ்தவர்கிட்ட போகாமல் இருக்குது. அந்த மூட நம்பிக்கை எடுங்க. அல்லேலூயா. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் கிடையாது, ரொம்ப கூடு போட்டு நல்லா ஒயிட்னு வந்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் கலரில் வந்திருக்கிறீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சி துன்புறுத்தலையா? அவனுக்கு லைட் கலர் தான் போட்டு வந்திருக்கான். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். மற்றவங்க இடவேல் பண்ணும்படியாக ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, தப்பு, அதை ஒத்துக்கிறது இருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு சிம்பிளாக நீட்டாக ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு வரீங்க. இப்போ எனக்கு இருந்துச்சு, இப்போ நானே பலிபடுத்தும் போது கலர் ட்ரெஸ் போட்டு வந்தால் ஐயோ, கொஞ்சம் ஒரு கோடு போட்டிருந்தா கூட அடியே இது இருக்குது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் சர்ச்சைக்கு தவிர நல்லா சிவப்பு கலர் அந்த கலர்லாம் போட்டு வரீங்களே, ஒரு சட்டையில் இருந்துருது, டிசைன் அடித்து கொடுத்துருவான். அப்போ உங்களுக்கு குத்தலையா? சரி, சூத்திரம். சில வேளை நமக்கு, அதாவது என்ன சொல்றேன்னா, நம்ம போற ட்ரெஸ்ஸில் இல்லை, அல்லேலூயா, நம்ம உள்ளத்தில் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டாலும் ஓகே, நீங்க கருப்பு ட்ரெஸ் போட்டாலும் ஓகே, முடிய கருப்பா இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க நல்ல ட்ரெஸ் தான் போட்டு வருவீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கை நியாயப்பிரமாணத்துக்குள்ள போகாம நீங்க எந்த ட்ரெஸ் போட்டு வந்தாலும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி உண்மையா வாங்க. மற்றவங்களுக்கு இடரெல்லாம் மட்டும் வராதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில இதைத்தான் பார்க்கணும், நியாயப்பிரமாணத்தை இல்லை. இந்த உலகத்துல பாருங்க, நிறைய இடங்கள்ல அப்படி இப்படி மாத்துங்க, அப்படி மாத்துங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லி உங்களை குற்றவாளியை தீர்த்து மனுஷனை தீர்த்து அப்படியே அவன் மாறிடுவான். அவனுக்கு அது தொட்டதெல்லாம் குத்தமா தெரியும், இப்படி திருமணம்லாம் குத்தமா தெரியும், இல்லையா? அவன் தன்னையே குத்தமா நினைச்சிட்டே இருப்பான். ஐயோ, நம்ம அதை செஞ்சா தப்பு, இப்படி செஞ்சா தப்பு. இந்த யூதர்கள் அப்படிதான், அங்கே போயிட்டு வந்து கை காலெல்லாம் கழுவாங்க, அப்படி இப்படின்னு. சீசர்கள் கை காலம் சாப்பிட்டுட்டாங்க, உடனே கண்டுபிடிச்சிட்டான் குத்தத்தை. உங்களுடைய சீடர்கள் பாரம்பரியத்தை மீறுகிறார்கள், கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கை கழுவல, அது கை கழுவாட்டான்னு சரி, பைபிள் எழுது அசுத்த கைகளோடு சாப்பிட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஏசப்பா விட்டு கொடுக்கல. ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, உள்ளத்தை தான் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. வாய்க்குள்ள போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறதோ அவனை தீட்டுப்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம இருதயத்திலிருந்து புறப்படுகிறதோ மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதுலலாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சில வேளையில பிள்ளைங்க வீட்டில் வேலை செஞ்சு சொல்லி நம்ம கண்டிப்போம். ஆனால் பிள்ளைய வீட்டில் வேலை செஞ்சிருங்க, வெளியில் போய் வேற மாதிரி நடந்துருங்க. அது தொலைஞ்சு போ, வீட்லயே வேலை செய்யாம போ, வெளியே ஒழுக்கமா இருந்துட்டு வா, இல்லையா? வேலை செய்யட்டும் பரவாயில்ல, வீட்டில் நிம்மதியா இருந்து தொலை அடிச்சு விட்டோமா, ஸ்தோத்திரம். அதுக்கு இது பரவாயில்லடா சொல்றோமா சொல்லலையா? நீ வீட்டிலப்பா, நீ வீட்டில் வேலை செய்யாட்டாலும் பரவாயில்லம்மா, நீ வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருந்தா போதுமா. புரியுதா? நீங்க நம்ம இங்கே பிடிச்சோம்னா அங்க அடிப்பான், இங்கே நம்ம விட்டோம்னா அங்க சரி விட்டுருவான். அல்லேலூயா, சோதர. சிலர் கணவரும் மனைவி இருக்க பிடிப்பாங்க, அப்படியே மனைவியை நூல் வச்ச மாதிரி பிடிப்பான். அதே போல கணவரை நூல் வச்ச மாதிரி பிடி, அசையக்கூடாது இப்படி எப்படின்னு. அவன் இங்கே அசையாம இருப்பான், அங்கிட்டு போய் ஏதாவது வேட்டு வச்சுட்டு இருப்பான், இல்லையா? வீட்டில் கணவனோ மனைவியோ ஒரு 10 நிமிஷம் கணக்கு பார்த்துருவான். கணவர் பிஸ்கட் பேட் எடுக்கிறாரு, அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டான்னு. ஆனால் அங்கிட்டு போய் அவன் சம்பாதிக்க தான் மனசார அங்கிட்டு செலவழிச்சிட்டு வந்துடுவான். நீ இங்கிட்டு பார்க்குறியா, நான் அங்கிட்டு பார்க்குறேன். என்னடா கொஞ்சம் மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உள்ளதான் சொல்றேன். அல்லேலூயா, உண்மையே இல்லையா? சோத்திரம். அப்ப நம்ம எதனால திருந்தணும்? அன்பினால திருந்தணும். அல்லேலூயா, அன்புதான் நம்மளை மாற்றும். நம்ம எப்படி சட்டம் திட்டம் போட்டாலும் நம்ம எப்படி ஏமாத்துவோம். அல்லேலூயா. இப்போ என்னைய திருத்துறது யாரு?
அன்பு தான் இருக்கு. அன்பினால நான் குடும்பத்தை நேசிக்கணும், அன்பினால சபையை நேசிக்கணும், அப்படின்னா சபையை நடத்த முடியும். அல்லேலூயா. நம்ம அன்பினால் கை கொண்டு நம்ம சட்டத்திட்டத்தின்படியான கிறிஸ்தவர்கள் அல்ல. இப்போ நீங்கள் வரீங்க, நான் நீங்கள் என்ன ஏதோ வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சிக்க வந்துட்டீங்க, ரொம்ப நல்லது. ஆனாலும் அன்பினால தான் உங்களை நேசித்து நான் அரவணைச்சு ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் அன்பினால தான் சர்ச்சுக்கு வரீங்க. அதான் சொல்கிறாரு. அதே நீங்கள் வசனத்தை எடுத்து பாருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம். அந்த அன்பை பற்றி சொல்றார் பாருங்க. ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 5:6 கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இப்ப பவுல் எங்க கொண்டு வராரு? எப்ப அன்பினால தான் கட்டப்படணும் குடும்பம், அன்பினாலதான் சபை கட்டப்படணும், அன்பினாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்படணும். அல்லேலூயா. இந்த அன்பை விட்டு சட்டத்திட்டத்துக்கு நம்ம போகக்கூடாது. முக்கியம் அன்பு. அன்பினால் எந்த மனுஷனையும் மாற்ற முடியும், அன்பினால் எந்த ஒரு ஸ்திரீயும் மாற்ற முடியும், அன்பினால் மன்னிக்கிற சுபாவத்தினால் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. மன்னிப்பவன் தான் வெற்றி சிறந்தவன், மன்னிக்காதவன் தோத்து போனவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய வீடுங்களில் மனைவி தான் அடிக்கடி மன்னிப்பு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? சரி, அதை மாற்றிக்கோங்க. அப்போ கணவர் தோத்து போனார்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ கணவர் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தாருன்னா கணவர் ஜெயிச்சுட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ வீட்டில் பிள்ளைகள் மன்னிப்பு பெற்றவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா பிள்ளையை ஜெயிச்சுட்டாங்க. பெற்றவங்களே பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதை நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. பிள்ளைகள் பெற்றவங்க ஜெயிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த செய்தி உங்களை நிச்சயமா உங்களை சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப இங்க பவுல் சொல்றாரு, அன்பினால் அன்பே உதவும் சொல்றார். அல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. நான் ரோட்டில் போகும்போது கூட வெள்ளைச்சட்டை தான் போட்டிருப்பேன். அவன் கீழே இறக்கி போட்டிருப்பேன் வெள்ளைச்சட்டை. தாத்தா மாதிரி தான் போவேன். ஒன்று இப்போதான் ஆண்டவர் பேசுனேன். எப்பா, நீ தாத்தாவா இருக்க போறியா, நீ அண்ணனா இருக்க போறியா, அல்லது அப்பாவா இருக்க போறியா? ரெண்டு இருக்கலாம். ஒன்று விசுவாசிகளுக்கு அப்பாவா இருக்கணும், இல்லைன்னா சகோதரிகளுக்கு சகோதரர் அண்ணனா இருக்கணும். இந்த ரெண்டும் கட்ட நிலையை தாண்டி தாத்தாவை ஏன்பா மாறாடி கையை தட்டி ஆடணும்னு சொல்லு. சூப்பர். நீங்க அண்ணனாவும் இல்லை அப்பாவும் இல்லை, தாத்தாவை மாறிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி ஆடின்னு கேட்டாரு. அந்த மாதிரி ஆகக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் நீ சபைக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நீ சுகத்தோடு இருந்தா தான் ஜெபம் பண்ணி சபையை கட்ட முடியும். நீயே தாத்தா மாதிரி அப்பா குச்சி கொண்டிட்டு போனா ஒருத்தனை உனக்கு பிடிக்கிறதுக்கு ஒருத்தனை தேடினா நீ எப்படி சபையை கட்ட முடியும், ஜெயிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்றும் அண்ணனா இல்லைன்னா அப்பாவா இருக்கு. சரி, ஸ்தோத்திரம். அதே போல என்ன செய்யணும்? ஒன்று பிள்ளைகளுக்கு நம்ம அப்பாவா இருக்கணும், இல்லைன்னா அண்ணனா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி. அப்ப பிள்ளை தோளுக்கு மேல வளர்ந்துட்டா என்ன ஆயிடுறாங்க? தோழன் ஆயிடுறாங்க. ஸ்தோத்திரம். அப்ப அவங்க அடிக்க முடியாது. சின்ன பிள்ளைல இருக்கும்போது அடிச்சோம், இப்ப வளர வளர அடிக்க முடியாது, வார்த்தையினாலே திருப்ப வேண்டி இருக்குது. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப இப்ப அதே போலதான் ஆண்டவர் என்ன அன்பினால் நம்மளை மாற்றுகிறார். அன்பே உதவும். அல்லேலூயா. அன்பு ஒருத்தனை மாத்திரும். எவ்வளவுதான் சில மனைவி சொல்றாங்களே, வீட்டுக்காரர் அப்படிதான் பாவம் செஞ்சவார், அப்படிதான் வீட்டில் தண்ணி அடிப்பார், அப்படிதான் அங்கே ஊரெல்லாம் சுத்திட்டு வருவார், பொறுமையை சகிச்சிருந்த மாத்திட்டார். கணவர் சொல்லுவாங்க, என் மனைவி என்னை மாத்திட்டார், என் மனைவியோட அன்பு என்னை மாத்திருச்சு, அவ்வளோ பாவம் விபச்சாரம் பண்ணிட்டு வருவேன், ஆனால் என் மனைவி என் வீட்டு கதையை வெளியில் சொல்லாமல் இப்படியே என்னை மாத்திட்டான். அல்லேலூயா. ஆனால் இங்கே பார்த்தா வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளை ஒரு குத்தம் சொன்னால் 9 குத்தம் சொல்லி சண்டை போடுற நிலைமை ஆயிடுது, இல்லையா? ஸ்தோத்திரம். குணத்தை மாற்றாம நம்ம உடைய மாற்றி என்ன பிரயோஜனம்? அன்பு கசப்பு, அன்பு இருக்க வேண்டிய இடத்துல கசப்பும் வைராக்கியும் கோபமும் அப்படியே வைத்தறிச்சலும் பொறாமையும் வச்சுட்டு பழிவாங்க ஒருத்தர் போட்டி பொறாமையை வச்சுட்டு இங்கே இல்லை, வெளியில இருக்கு. ஊழியக்காரர்களுக்குள்ளே இருக்குது, வெளியிலே இருக்குது. நம்ம விசுவாசிகள் பெற்று அல்லேலூயா. வெளியில பார்த்தீங்கன்னா அப்படியா இது கிறிஸ்தவங்கிற ஒரு மார்க்கம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா, அப்புறம் நல்லா பேர் பைபிள், பெரிய பைபிள், ஆனால் உள்ள கசப்பு, கோபம்,
பழி வாங்குதல். ஊழியக்கார ஒரு சபைக்கு விரோதமா, ஊழியக்காரன் விசுவாசி இப்படி இருந்தால் கிறிஸ்துவ வளர்ந்துருமா? கொஞ்சம் ஒருத்தர் ஊழியத்தை கொஞ்சம் முன்னேறிட்டானா போதும், அவனை இப்படா காலை இழக்கிறான்னு சொல்லி சிலர் நினைப்பாங்க. அப்படி இருந்தால் இப்படி ஒருத்தர் முன்னேறினா உதவி செய்யணும். அல்லேலூயா. ஒருத்தவங்க வண்டி வாங்க போகிறான், நான் உண்மையிலே உதவி செய்வேன். ஒருத்தன் ஏதாவது ஒரு சர்ச்சை கட்டினாங்கன்னா உதவி செய்து வருவேன். அல்லேலூயா. ஒருத்தன் சர்ச்சையாக கட்டுறான், அவனுக்கு எதிரும் உண்மையாக நம்ம நேசி ஆண்டவர் என்ன நேசிச்சோம்னா நம்ம கொடுப்போம். அல்லேலூயா. நம்ம சில நேரம் சர்ச்சில் உள்ள பொருட்களும் எடுத்து கொடுப்பேன், நீங்கள் போய் சர்ச் நடத்துங்கன்னு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா செய்யுங்க. பக்கத்தில் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள போய் நான் காணிக்கை கொடுத்துட்டு என்கரேஜ் படுத்துவேன். அல்லேலூயா. பக்கத்தில் ஊழியம் செய்கிறாங்க, ஆண்டு சொல்லணும். பக்கத்தில் ஒருத்தர் ஊழியம் செய்கிறானே, அவனுக்கு இடையே ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கியா, ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்கியா, வாய்க்கிலேயே பேசுறியே அப்படின்னு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க செய்வார். அப்படி கொடுக்கும்போது என் உள்ள வந்து அன்பினா நிரப்பான். அது பார்க்குறாரு ஆண்டவர், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதை பார்த்தா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அதை பார்த்து இல்லை, அவர் கிருபையினால் ஆசீர்வதிக்கிறார். இல்லை என் உள்ள கசப்பாக இருந்துச்சுன்னா நான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? அல்லேலூயா. ஆசீர்வதிக்க மாட்டார். அங்கே வச்சுருக்கான், இங்கே வச்சுருக்கான், எல்லாரும் தச்சு வைக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அதான் கர்த்தர் எல்லாரும் நல்லா இருக்கணும், அது சபை விசாரிச்சு நல்லா இருக்கட்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எங்கிட்ட வந்து நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. ஒருத்தனுக்கு ஊழியக்கார் மீட்டிங் நடக்கும். அப்போ சொல்லுவார் ஆண்டவர், நீ இப்போ ஊழியக்கார் ஒரு 100 ரூபா ஒருத்தனுக்கு ஒரு ஊழியக்கார் கொடுக்குறியா, ஒரு 200 ரூபா கொடுக்குறியா, அப்புறம் நீ கிறிஸ்மஸ்க்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்லாம் கேட்குற. சொல்லு ஆண்டவரே சொல்லி அப்புறம் எடுத்து கொடுப்பேன். ஊழியக்காரங்க அங்கே வரும், அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்க இன்னைக்காட்டு பெரிய ஊழியக்காரப்போ தேவை இருப்பாங்க, ஆனால் கொடுப்பேன். ஆனால் கொடுத்த என்னென்னா எல்லாரும் வண்டியிலையும் பழைய வண்டியிலும் வந்துட்டுருக்காங்க, என்னை ஆண்டு காரில் வர வச்சுட்டார். அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. கொடுக்க என்னை தூக்கிட்டார். அல்லேலூயா. ஒரு கையை தட்டி ஆண்டு அல்லேலூயா. கொடுக்க ஆண்டு என்னை உயர்த்தி வச்சுட்டார். அல்லேலூயா. சில நேரத்தில் கொடுத்துட்டு எம்டியாக போவோம், ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எம்டி கொடுத்தவொன்னு ஆண்டவர் அதான் ஓர வஞ்சம். ஆனால் பார்த்து அப்படியே ஒருத்தனும் பார்த்தா நம்ம சிநேகிதன், நம்ம ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு 100 ரூபா நேரம் கொடுக்க முடியல, நீலாம் ஒரு ஊழியக்காரனா? 200 ரூபா நீ கொடுக்க, ஒரு 500 ரூபா கொடு, ஒரு 1000 ரூபா 10,000 கொடுக்க முடியும் நேர, ஒரு 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா கொடு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ போன ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. கொடுத்தா ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அல்லேலூயா. கொடுக்க ஆண்டவர் என்ன தூக்கி கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரு வழியில் சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கொடுக்கும் பொழுது மனசில் கள்ளம் கபடம் கசப்பு எல்லாம் போயிடும். அல்லேலூயா. ஆனால் வீட்டுக்கு வந்தால் சிலரும் சிஸ்டர்கிட்ட பதில் சொல்லணும், உண்மைதான், ஆனால் அதுக்கும் கெட்டார் ஏதாவது கிருபை வைப்பார். அல்லேலூயா. தேவைகள் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கொடுக்க கர்த்தர் வந்து அப்படியே நிரப்பதான் செய்யறார் தவிர குறைய விட மாட்டார். அல்லேலூயா. நேற்று ஆண்டவர் கிருபையினால ஒரு 35 வாலிப பிள்ளைகள் நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள்லாம் நம்ம சர்ச்சில் படிக்கிற பிள்ளை எல்லா பிள்ளைகளும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸில் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. மொத்தம் ஒரு 30 பேராவது வந்திருப்பாங்க. அவங்க சிஸ்டர் சேர்த்து 40 பேர். அல்லேலூயா. நல்லா ஒரு சாப்பாடு நல்ல நிறைய வேலையும் பார்த்து அதோட அந்த வேலையும் பார்த்துட்டோம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்னென்னா கசப்பை எடுக்கிறதுக்கு என்ன வழி? மனதில் இருக்கிற இந்த கசப்பு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலரும் நம்ம கொடுத்துமே கெட்ட பேர் ஆகும். சிலர் கொடுத்துமே என்னைய கேட்காம எனக்கு கொடுத்தீங்க, அதை கேட்காம கொடுத்தீங்க, இதை கேட்க நம்ம வீட்டில் இல்லை வெளியில் ஒரு ஊழியக்கார் 100 ஊழியக்கார் கொடுத்தா அந்த ஊழியக்கார் 100 ஊழியக்கார் கொச்சிக்கிடுவார். சரி. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நம்ம மனசில் கசப்பு, வைராக்கியம், கோபம், அந்த பொறாமைகள் இதெல்லாம் எடுத்து போடணும். எடுத்து போட்டால் தான் நம்ம வந்து நல்ல சுத்தமான இருதயத்தில் புறப்படுகிற அன்பு தான், விசுவாசம்தான் தேவ அன்பு. அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுவில் எழுதுறார் பாருங்க, சுத்தமான மனசாட்சியிலும் 1 தீமோத்தேயு அதில் பவுல் சொல்வார், கற்பனையின் பொருள் 1 தீமோத்தேயு 1:5 சொன்னான். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. என்ன சொல்றாரு? பிறக்கும் அன்பு. அன்பு எங்க பிறக்குது? சுத்தமான இருதயம். நம்முடைய இருதயம் வந்து கள்ளங்கபடம் இல்லாமல் சுத்த இருதயமா இருக்கணும். அல்லேலூயா.
அப்ப நல்மான சாட்சியா இருக்கணும். அப்பா அந்த நல்மான சாட்சியை காத்துக்கொள்றோம். மனதார அறிந்து ஒருத்தனுக்கு துரோகம் பேசக்கூடாது, துரோகம் சொல்லக்கூடாது, கண்டதெல்லாம் கேட்டுட்டு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இந்த யூடியூப்ல கண்டதெல்லாம் கேட்ட சொல்லுவாங்க, அவன் பேசினா இவன் பேசினா, அவன் 10 மணி நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருப்பான், 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருப்பான், அதெல்லாம் போட மாட்டாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு வார்த்தை விட்டுருப்பான், அதை போட்டு 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 அவங்க காசு சம்பாதிப்பாங்க. அவன் பேரை கெடுத்தே விட்டுருவாங்க இல்லையா. ஆனால் அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவன் வளர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் இந்த புரளி இழப்புறான் பார்த்தீங்களா, அவன் தேஞ்சி அவன் இப்போ ஆசீர்வாதமாக இருக்குமா தெரியும், கடை தேஞ்சு போயிடுவான் இல்லையா. ஒரு ஊழியக்காரன் பார்த்து ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான், அதெல்லாம் அந்த ஊழியக்காரர் 3 நாள் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரு, 5 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரு. இப்படி நல்ல ஊழியக்காரை பார்த்து இருந்தால் எவனா போடுறாங்களா யூடியூப்ல? போட மாட்டாங்க. அந்த ஊழியத்தை ஒரு வார்த்தை செய்தியில் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அதை கேட்ச் பிடிச்சிருவாங்க, கேட்ச் பிடிச்சி ஊரெல்லாம் பரப்புற அந்த ஊழியக்கார் இப்படி சேர்ந்து விட்டார், இப்படி பேசுகிறார், அப்படி பேசுகிறார். அவர் எத்தனை நல்ல வார்த்தை பேசினார், போட்டாங்களா? போட மாட்டாங்க. சோத்துறது அப்ப அவங்க உள்ள எப்படி இருக்கு அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பார்ப்பார். நம்ம அதையும் பார்த்து நம்ம விசுவாசி நம்மளும் பேசுவோம், நம்மளும் செய்திகள் அடிக்கிறது ஒரு வழி அப்படி தீயா பரவும் நிறைய சபைகள் சில நம்மளும் அறியாம பேசிடுவோம். சரி, அப்பதான் நான் பார்த்தேன் எப்படிலாம் நம்ம பேசக்கூடாது, அந்த ஊழியக்காரை பற்றி நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறோமா. ஏதோ ஒரு 2 வார்த்தை, அவர் மனுஷன் தானே, செய்தியில் 4 வார்த்தை தப்பாக பேசிடுவார், உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவார், ஒரு கதையை சொல்லுவார், ஊரில் இருக்க ஓமையை சொல்லிடுவார். ஆனால் அவர் 10 நாள் உபவாசம் பண்ணி வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஊழியத்துக்கு வந்து அவர் பட்ட பாடுகள் உங்களுக்கு தெரியுமா, நமக்கு தெரியுமா, வெளியில் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு உயர்ந்த வேலை கிடச்சிருங்க, அதுக்கு ராஜ்யம் பண்ணிட்டு ஊழியத்து வந்திருப்பார். எத்தனை நாள் பசியாக இருந்திருப்பார், எத்தனை நாள் சம்பளம் இல்லாமல் ஊழியம் பார்த்துருப்பார். அல்லேலூயா. சோத்தர் எத்தனை நாள் தெருவில் பசியோடு அலைஞ்சிருப்பார், எத்தனை நாள் பழைய சட்டையை போட்டுட்டு ஊழியம் பார்த்துருப்பார். இப்போ நான் போட்டிருக்க சட்டையும் ஓல்டு சட்டை தான். ஒருத்தர் ரொம்ப நாள் 5 வருஷம் போடாமல் இருந்தார், அந்த சட்டையை எடுத்து கொடுத்தார். சரி, ஸ்தோத்திரம். அதையும் போட்டுட்டு ஜம்முன்னு தான் இருக்குது அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ சரி, ஸ்தோத்திரம். இப்படி பாருங்க, எத்தனை ஊழியக்காரங்க தன்னுடைய நிலைமையை மறைச்சிட்டு சம்பளமே இல்லாமல் 10 வருஷம் ஒழிஞ்சுறாங்க. ஆண்டவர் ஒரு கார் வாங்கி தராரு, அதுக்கு காரில் போகிறான்னு சொல்ல முடியுமா? 10 வருஷம் சம்பளமாக நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை வைப்பீங்களா? ஒரு நாள் கூட ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டேங்க, சர்ச்சில் வேலை பார்க்க மாட்டேங்க. சம்பளம் வந்து ஒரு நாள் வேலை பாருங்கன்னா வேலை பார்க்க மாட்டேங்க, அதெல்லாம் இப்போ ஒரு நேரம் இல்லைன்னு சொல்லி போயிருவீங்க இல்லையா. ஆனால் காடு மலை இதெல்லாம் போய் இப்போ 4 நாள் நான் கிராமங்களாக போய் ஸ்வீசன் சொன்னோம், இந்த ஜஸ்ட்டு வலிக்குது. ஆனாலும் சம்பளம் எதுவுமே எதிர்பார்க்க கொடுத்துட்டு தான் வந்தேன். 4 நாள் கிராமம் ஒழித்து போனோம், கையில் இருக்கிறதான் கொடுத்துட்டு அவருக்கு உதவி செஞ்சுட்டு தான் வந்தேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு மொத்தமாக கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஊழியத்துக்கு போனால் அங்கே போட்டு அப்போ நம்ம சம்பளத்தை எதிர்பார்க்க எதுவும் பார்க்கல, விஸ்வம் அவரை தேடுறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கணும், நம்ம மேலே எந்த விதமான பால்ட் இல்லாதபடி நடந்து கொள்ளணும். அடுத்தவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது, அவங்க சொல்கிறத கேட்டு சொல்லி நம்ம வாழ்க்கையில் பாவத்தை கட்டி கொள்ளக்கூடாது, சாபத்தை கட்டி கொள்ளக்கூடாது. நம்ம சபையிலேயே மற்ற ஊழியக்காரை பற்றி தாக்கி பேச மாட்டோம். உண்மையாக தெரிஞ்சுன்னா பேசணும். ஒருவேளை அவர் நல்லவராக இருந்தாருன்னா அந்த பாவம் நம்மளை பிடிச்சி ஆட்டும், நம்ம சபையை பிடிச்சி ஆட்டும். அதனால தான் சபையில் பார்த்து பேச வேண்டியிருக்குது. அல்லேலூயா. யாரோ ஒரு ஊழியக்காரை பற்றி பேசுகிறோம், அவர் ஒருவேளை நல்லவராக இருப்பார், கர்த்தர் அவரை மன்னிச்சிருப்பார். நம்ம சபையில் பேசி நம்ம சபை விசுவாசிகள் கெட்டு போயிடக்கூடாது, நான் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா. உண்மை தானே? வர்ற நீங்கள் நல்லா இருக்கணும், அவங்க மற்ற சபையில் பேசுவாங்க பேசக்கூடாது. உங்களுக்கு நல்ல பிள்ளையாக நான் என்னையே பேசக்கூடாது. அல்லேலூயா. சிலுவையை குறித்தே பேச வேண்டும், சிலுவையை குறித்தே. இயேசு நமக்கு மன்னிக்கிறவர். அல்லேலூயா. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். கலர் சட்டை போட்டவனையும் நேசிக்கிறார், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவனையும் நேசிக்கிறார், ஜிப்பா போட்டவனையும் நேசிக்கிறார், வேஷ்டி கட்டினவனையும் நேசிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனோம்னா நகை போட்டவங்களையும் நேசிக்கிறார், நகை போடாதவங்க நேசிக்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். எப்படியாலும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் நம்ம அவனை குறையா சொல்லக்கூடாது. அவர் ஏற்றுக்கிட்டாரு, பிதா ஏற்றுக்கிட்டாரு, குமாரன் ஏற்றுக்கிட்டார். நம்ம யார்? நம்ம 3வது பிறகு ஆயிடுவோம். அல்லேலூயா. அவரோடு சேர்ந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா 2வது பிறப்போம், இல்லைன்னா கடைசி நம்மளை தள்ளிடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவன் ஊழியத்தின் பாதையில் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அந்த தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, இப்படி ஆண்டவர் அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ சுத்த
மனசாட்சியிலும் நல்மனச்சாட்சி. நமக்குன்னு ஸ்டேஜில் நிற்கும் போது எனக்கு ஒரு நல்மனச்சாட்சி இருக்கும். நான் யாரையும் பற்றி குத்தம் பேசல, அநியாயமா ஹல்லேலூயா, யார்கிட்டையும் சண்டை போடாமல் வந்திருக்கேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இல்லையா, யாரையும் பற்றி தீவினையாக பேசலை, வேணுமுனே பேசலை அப்படின்னு நம்ம குத்த மனச்சாட்சி நீங்கள் வந்து நிற்கணும். அதான் சிலுவை நம்மளை பரிசுத்தமாக்குறது. ஆனாலும் என்னிடத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் தெரியாமல், பிள்ளைகளிடத்திலோ உங்களிடத்திலோ ஏதாவது. ஆனாலும் ஆண்டவர் நான் என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக என்னை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. இன்னும் இப்போ எபிரேயரில் சொல்றார் பாருங்க, அந்த ஒரு எபிரேயரில் 8ஆம் அதிகாரத்தை சொல்ல, செத்த மனசாட்சி கலர நம்மளை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் சொல்றார் செத்த மனசாட்சி, நமக்கு செத்து போன மனசாட்சி நமக்குள்ள இருக்குமா. 9:14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமை பழுதற்ற ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு நித்திய ஆவியினாலே. இந்த இயேசு கிறிஸ்து வந்து சரி என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, அப்போ நான் என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்லன்னு சொல்லிட்டு நான் இஷ்டப்படி பேசிட்டு இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இங்கே நின்றேன்னா அது அப்படி சொல்லப்படலை. நம்மகிட்ட கொஞ்சம் செத்த குற்றமான சாட்சின்றது இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நித்திய ஆவியினாலே, அவர் வந்து சரீரத்தில் மட்டும் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கல, அவருடைய ஆவியிலையும் தம்முடைய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக. இயேசுநாதருடைய நினைப்புல கூட பாவம் இல்லைங்க. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துடைய நினைவில பாவம் இல்லை. நம்ம பாவம் செஞ்சால்தான் பாவம் இல்லைன்னு பழைய ஏற்பாடு. ஆனா இயேசு கிறிஸ்து நினைவிலும் பாவம் இல்லை, ஆவியிலும் பாவம் இல்லை, மனசிலும் பாவம் இல்லை. எதுவுமே ஒருத்தனையும் கட்டமா தீர்க்கல. ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, எப்படியாவது ஒரு மேலே ஒரு குற்றம் சாட்டணும், அவன் மேலேயும் குற்றம் சாட்டணும், இவள் மேலேயும் குற்றம். ஆண்டு சொல்லிட்டாரு, முதலாவது பாவம் இல்லாத கல்லறியன், அவளையும் தப்பு வச்சாரு, தன்னையும் தப்பிச்சுட்டார். போ, இனிமேல் பாவம் செய்யாதே, நான் உன்னை என்ன செய்றேன், பாவம் மன்னிக்கிறேன், நானும் உன்னை கல்லறிகிறது இல்லைன்னு சொன்னார். என்ன சொன்னாரு, நானும் உன்னை உன்னை ஒருவன் ஆக்கினிக்குள்ளா தீர்க்கிறது இல்லையா, நானும் உன்னை தீர்க்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இனி பாவம் செய்ய கடைசியாக சொல்றார். கிருபையை அந்த அன்பை பயன்படுத்துகிறார், அன்பினால தான் திருத்துறாரு ஒவ்வொருத்தரையும். அந்த ஸ்திரீ திரும்ப பாவம் செஞ்சிருப்பாளா? இயேசு சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை வாழ்நாள் முழுவதும் அவளை பரிசுத்தமாக்க வாழ்க்கையை தூக்கி எடுத்துருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சமரியா பெண் இடத்துல போறாரு, அங்க ஓப்பனா வாழ்க்கையை கொடுத்து சொல்றாரு, நீ உனக்கு 5 புருஷர்கள் சொல்றாரு. அவள் தேடி போறாரு, அவளுக்காகவே போறாரு. ஏன்னா மதியானம் 3 மணி அவள் போற நேரம், யூதர் பரம்பரை 3 மணிக்கு யாருமே தண்ணி எடுக்க வர மாட்டாங்க. அந்நேரத்தை போறாரு, போய் அவள் மட்டும் பர்சனலாக சந்திக்கிறார். சந்திச்சு வாழ்க்கையை சொல்லி அப்படியே மாத்துறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன ஒரு தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டோம், அவர் தண்ணி கேட்டு போனார். அப்ப பாருங்க அந்த அன்பு. அவரு நம்ம வந்து மனுஷர்கள் மன்னிக்க மாட்டோம், ஆனால் அவர் தெய்வம், அவர் கடவுள். அல்லேலூயா. நம்ம வாழ அவர் ஸ்டேஜுக்கு வந்துடணும், மன்னிக்கிறதுல அப்படி மாறிடணும். இப்போ நான் ஊழியக்காரன், நீங்கள் ஒருத்தருக்கு வீட்டில் ஒருத்தருக்கு கோபமாக இருக்கலாம், நான் இருக்க முடியுமா? எனக்கு எல்லாரும், நீங்கள் எல்லாரும் வேணும். அல்லேலூயா. வயிறுப்பிள்ளையும் வஞ்சாலும் என்னைய வஞ்சாலும் நீங்கள் எனக்கு வேணும் தான். அல்லேலூயா. வஞ்சாலும் வேணும், காணிக்க கொடுத்தாலும் வேணும், காணிக்க கொடுக்காட்டாலும் நீங்கள் எனக்கு வேணும் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நான் வந்து உங்களை தள்ள முடியுமா? நீங்கள் ஒருத்தருக்கு தள்ளலாம், தள்ளவும் கூடாது சொல்கிறேன். ஆனால் நான் வந்து உங்களை எல்லாம் ஒருத்தரையும் தள்ள முடியாது. 1000 பேர் வந்து 1000 பேரும் தீன பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ பாருங்கள், அதே ஆண்டவர் பாருங்கள், அவர் வந்து அப்படியே அன்பினால் அப்படியே திருத்தினார். அதான் செத்த மனசாட்சி கலர சில பாவங்கள் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும், அதையும் கழுவுகிறார். அவருடைய ரத்தம் கழுவுது. அல்லேலூயா. நம்ம செஞ்ச நீதினால அப்படியே ஒரு எறும்பு கூட நசுக்காம போனதுல நம்ம நீதிமான் கிடையாது. நான் ஒரு எறும்பு கூட நசுக்கலைங்க, அதனால நம்ம நீதிமான அண்ணமா அது கிடையாது. நம்ம ஊரெல்லாம் புழுக பேசியிருப்போம், ஆனால் திரும்ப பேசக்கூடாது தான். ஆனாலும் நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருக்கலாம், ஆனால் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டோம். அல்லேலூயா. அவருடைய நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற ஒப்பு கொடுத்த
கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு சுத்த மனசாட்சி கிளற அல்லேலூயா சுத்திகரிப்பு எவ்வளவு நிச்சயம் சொல்ற, எவ்வளவு மேன்மையை பார்க்கிறார். சிலுவையில சின்ன ரத்தத்தை மேன்மை பார் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை பார், நம்முடைய மோசையை பார், 10 கட்டளையை பார், 600 கற்பனைகளை பார், அங்கு பிரதான ஆசாரியன் இருப்பான், அங்க ஆலயத்தை பார், அதெல்லாம் எபிரேயர்ல வருது. அதான் பவுல் எதிர்த்து சொல்றாரு, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்காருப்பா, நீ பூமிக்குரிய ஆசாரியன் யூதர்களுக்குரிய ஆசாரியன் தேர்ற. அது மறைமுகமான சப்ஜெக்ட், ஆனந்தத்தை படிச்சா தான் உங்களுக்கு புரியும். அப்ப நீ நீ பூமிக்குரிய பிரதான ஆசாரியனை தேர்ற. வானத்துக்கு பூமிக்கும் பிரதான ஆசாரியர் ரேஸ் இருக்கிறார். அல்லேலூயா. சிலர் வந்து குழப்பினாங்க, யூதர்ல திரும்ப யூதருக்கே வந்துருங்க, யூத கிறிஸ்தவத்தை தள்ள வேண்டாம், கிறிஸ்தவத்தை போக வேண்டாம். நம்முடைய யூத குலம் என்ன, நம்முடைய கோத்திரம் என்ன, நம்முடைய முறைமைகள் என்ன, நம்ம ஆபிரகாமுடைய சந்ததிகள் அல்லவா, அப்படி இப்போ கிறிஸ்தவம் இப்போ வந்ததுன்னு சொன்னாங்க. அதுதான் பவுல் எழுதுகிறாரு, அவர் நமக்கு நித்தியமான வானங்கள் வழியாய் பிதாவினிடத்தில் போன பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு உதவி செய்கிறவருக்கு வல்லவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி, இது மனுஷ முறைமையான ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள போனா, இவரோ வானங்களின் வழியாய் பரலோகத்தில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்துக்கே போனார். அங்க போய் தம்முடைய ரத்தத்தையே கொடுத்தார். பூமியில் இருக்கிறவன் ஆட்டின் ரத்தத்தை தான் சிந்தினான் சொல்றார். யூதர்கள் வந்து ஆட்டின் ரத்தத்தை மாட்டின் ரத்தத்தை எடுத்து சிந்தினான். நம்ம ஆண்டவர் வந்து தன்னுடைய ரத்தத்தையே, பரிசுத்த ரத்தத்தை கொண்டு போய் பிதாவினிடத்துல ஒப்பு கொடுத்து பாவ நிவர்த்தி செஞ்சார். அல்லேலூயா. அந்த விலைக்கு காட்டுறார் பவுல் எபிரேயர் நிறுவனத்தில். கலாத்தியர்ல வரும்போது என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து குழப்பறாங்க. கலாத்தியர்ல சொல்லும்போது இன்னும் அழகா இன்னும் சொல்றாரு பாருங்க, நீங்க கிருபை நின்று விழுந்து போயிட்டீங்கன்னு சொல்றாரு. கலாத்தியர் நிருபத்தை எடுத்து பாருங்களேன், அதுல சொல்றாரு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நீங்க கிருபையில விழுந்து போயிட்டீங்கப்பா, நீங்க நியாயப்பிரமாணத்தை தேடினீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கலாத்தியர் 5:4, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் கிறிஸ்து விட்டு பிரிந்து கிருபை நின்று கிருபையிலே நீங்க விழுந்து போயிட்டீங்க. எதுல விழுந்து போயிட்டீங்க சொல்றாரு? கிருபையிலே நீ விழுந்து போயிட்டீங்க. அப்ப இந்த நியாயப்பிரமாண கட்டுப்பாடு போயிட்டே இருந்தீங்கன்னா விருத்த சேதனம் தான், நியாயப்பிரமாணம் தான். அந்த நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் 10ல் 1 தப்பு பண்ணாலும் 9 பாஸ் பண்ணி 1ல் தப்பு பண்ணாலும் போச்சு, எல்லாமே போச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரப்பா. நீங்க எல்லாம் நேர்த்தியா வந்திருக்கிறீங்க, நீங்க வெள்ளை சட்டை போடாம வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் போச்சு. நீங்க பண்ண எல்லாமே பாவம் தான். இப்ப சில ஊழியத்து போகல, ஊழியர் பார்ப்பாங்க, வெள்ளை சட்டை போடாம வந்திருக்காரு, இவெல்லாம் ஊழியக்காரன் பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்ப என்ன ஆயிடுது, அப்பட்டும் போச்சு. அவன் செஞ்சான் ஊருக்கு நல்லா செஞ்சுருப்பான் இல்லையா? இப்போ நான் உங்களை பார்க்குறேன், என்ன வெள்ளை சிலையை காணும், வெள்ளை சுடிதாரை காணும், வெள்ளையெல்லாம் காணமே, கருப்பெல்லாம் துணிகரமாக போட்டு வந்திருக்கீங்களே, அப்போ எவ்வளோ இன்னும் கருப்பாக இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா எப்படி ஆகும்? அப்படி இருக்கிறாங்க. நல்லா தப்பிச்சும் பொழைச்சு இங்கே வந்துட்டீங்க, எனக்கும் ஞானம் கொடுத்தாரு ஆண்டவர், தப்பிச்சும் பொழைச்சு இங்கே வந்துட்டீங்க. இல்லை உங்களை பார்க்க வாழவே நீங்கள் அடுத்த வாரம் ஒன்றும் ஆள் வரணும், வெள்ளையில் வரணும், இல்லைன்னா மாறி ஓடிடணும் சர்ச்சை விட்டு. ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்கம் பண்ணார், நகையை நாங்கள் கலெக்ட் வைப்போம், கலெக்டர்னா சபையை விட்டு துரத்துவோம், அவங்க வரமாட்டாங்க. அவர் வந்து மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் ஒரே ஜிப்பால வைப்பார், ஜிப்பால படுப்பார், ஜிப்பால எந்திரிச்சுக்குவார். துவைக்கிறதுக்கு 4 ஸ்திரீகள் இருப்பாங்க இல்லையா? அவர் வெளியில் வந்தவர் தான், அவரும் வெளியில் வந்தவர் தான். ஆனால் ஸ்தோத்திரம் அது இல்லை. நம்ம நகையில் ஆசை தான் படக்கூடாது. நீங்கள் நகை போடுறதுனால தப்பு கிடையாது. நகை நீங்கள் சிம்பிளாக நீட்டாக ஒரு குடும்ப பெண்ணாக நகையை போட்டுக்கோங்க. அல்லேலூயா. ரவுடி கண்டக்டாக நகையை போடாமல் கொஞ்சம் நீட்டாக நகையை போடுங்க, தப்பு இல்லை. நகையை போடாமல் இருந்தாலும் தப்பு கிடையாது. இல்லை நாங்கள் இப்போ எல்லாம் ஊழிட்டு போகிறோம், சீசூலி கிராமம் போகும்பொழுது சில பார்க்குறாங்க, காதை பார்க்குறாங்க, கண்ணை பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க இல்லையா?
அதெல்லாம் பார்க்குறாங்க எப்படின்னு, நம்ம போட்டான் இப்படிலாம் ஆகிருமோன்னு பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ இப்போ தங்கம் எவ்வளவு ஏறினாலும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸ்தோத்திரனால இப்போ உண்மையிலே எங்கள் வீட்டில் தங்கம் கிடையாது, ஆனால் வரும். கத்தர் கொடுத்தாருன்னா கத்தர் ஊழியத்தை பயன்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்ம விசுவாசிகள் அப்படி குற்றப்படுத்தினோமா சிலருடைய ரட்சிப்புக்கு நம்மளே தடையாகி மாறிவிடுவோம். சபை அதை இயேசு சிலுவையைத்தான் பார்க்குறார், உள்ளத்தை தான் பார்க்குறார். சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம், நீ எப்படி பரிசுத்தம் வாழ்கிறாய், குடும்பத்தை எப்படி நடத்துகிறாய், குடும்பத்தில் கணவனிடத்தில் மனைவியிடம் எப்படி அன்பா இருக்கிறாய். அல்லேலூயா. அதான் பார்க்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க நம்ம எதை பார்க்கிறோம்? உருவத்தை பார்க்கிறோம். பரிசுத்தவான் போல இருக்கிறாரா அப்படியே பார்த்து மயங்கிறோம். ஐயோ பரிசுத்தவான், அப்போ ஸ்தோத்திரத்து ஆடு இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது? பரிசுத்தவான் போல இருக்கிறாரா? இந்த நோட்டீஸ் அடிச்சு தம்பி, இதில் பிள்ளை கருப்பாக தான் இருக்குது நோட்டீஸில், ஆனால் இங்கேயே ஒரு 50 பிள்ளை வந்திருந்தாங்க. அல்ல இல்லையா? கூறக்கொண்டு நடக்கும் மீட்டிங்கில் 50 பிள்ளைகளுக்கு இந்த நோட்டீஸ் போய் எப்படியோ போய் அவங்களுக்கு இயேசு பற்றி நல்ல அவங்க இதயத்தை பரிசுத்தமாக்கியாச்சு. அல்ல இல்லையா? சரி, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறார் ஆண்டவர், நம்முடைய தோற்றத்தை. நம்ம விசுவாசிகள் அப்படியே அதை பார்த்து இதை பார்த்து அப்படியே மயங்கிடக்கூடாது. அப்படியே வழியே வந்தாருங்க, போய் ஏமாந்துட்டேங்க அப்படின்னு பாலில் விஷத்தை கலந்து கொடுத்தா தெரியுமா? தெரியாது. இப்போ நம்ம உள்ளத்தை பார்க்கணும். ஆவினால கிருபையை தான் பார்க்கணும். கிருபையில் நீங்கள் விழுந்து விடாதீங்க. குற்ற மனசாட்சி, தேவையில்லாத ஒரு குற்ற மனசாட்சிக்கு நீங்கள் இடம் கொடுத்து விழுந்துடாதீங்க. சொல்லாரு, உங்கள் மனசு பாவமே செஞ்சிருக்க மாட்டீங்க, அப்படியே குற்ற மனசாட்சி அப்படியே கொள்ளும் வீணா. அது இது பிசாசுடைய தந்திரம். அப்படியே கிறிஸ்துவ விட்டு பிரிக்கிறதுக்கு பிசாசு கொண்டு வருகிற காரியம். அப்ப நீங்க ஏன் உங்களை இது என்னன்னா, உங்க ஜெபமும் நல்ல ஆழமா ஜெபிக்க விடாதபடி பிசாசு தடுப்பான். நீங்க உன் ஜெபம்லாம் கேட்கப்படுமா, நீ அவங்க அப்படி பேசினே எப்படி பேசினே ஜெபம் பண்ணிட்டே இருக்குமோ அப்படி ஆக்கிடுவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபங்கள் கேட்கப்படும். அல்லேலூயா. கையில் வைத்து சொல்லுங்க, ஜெபங்கள் கேட்கப்படும். அல்லேலூயா. எவ்வளவு கொலை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிச்சுறாரு. ஆனால் திரும்ப கொலை செஞ்சு போனீங்கன்னா தண்டனை தான் கிடைக்கும். அதனால் போகாதீங்க. பாருங்க, ஆண்டவர் இவ்வளோ கொலை செஞ்சவனை மன்னிக்கிறாரு, இவ்வளோ குற்றம் செஞ்சவனை மன்னிக்கிறாரு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் வேதனையும் கஷ்டங்களையும் கடந்து போவாங்க. மன்னிப்பு உண்டு. ஆனால் வேதனை அவங்க கர்த்தர் வேதனை கொடுக்கல. இந்த பூமியிலே பிரமாணம் இருக்குது. பாவம் செஞ்சுட்டா இப்படி ஒரு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, பிரமாணம் இருக்குது. பாவம் செஞ்சுட்டா உடனே ஆண்டவர் அடிப்பாருன்னு அது ஒரு பக்கம் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் சிச்சிக்கிறார், ரைட்டு. அவர் அடிக்க தேவையில்லை, ஓயாமல் அடிக்க தேவையில்லை. புரியுது அவங்களுக்கு? அப்போ என்னென்னா ஒரு மிஷினில் நிப்பாட்டி வச்சுருவாங்க. இப்போ ஒருத்தர் அமெரிக்காலலாம் எப்படின்னா, வெளிநாட்டிலலாம் போனால் கதவு முன்னாடி நின்றா போதும், வீட்டு ஓனர் நின்றா போதும், கதவு தானாக திறக்கும். பார்த்துருக்கீங்களா? அதே போல் யாராவது காருக்கு பக்கத்தில் போய் அந்நியர் போய் காருக்குள்ளே பார்த்து இது திறந்தாங்கன்னா கீக்கின்னு அவருக்கு அடிச்சிடும். எப்படி அடிக்கும்? சென்சியர் எல்லாரும் பொருத்திருக்கிறாங்க. போய் கதவை நின்றா போனால் அப்படியே வீடு கதவு திறந்துடும். ஏன்னா அதே போல தான் பாவம் செஞ்சுட்டா பாவத்தின் கதவுக்குரிய விளைவுகள் அப்படியே திறக்கும். இவர் போய் ஆண்டு சாய் போட்டு இவனை தெருத்து இவனை அட்டின்னு அடிப்போம், அவர் தேவையில்லை. அப்படி செட் ஆயிடுச்சு பூமியில். இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை சொல்லி இருக்குது. ஆனால் அது கிருபைக்கு உள்ள ஆண்டவர் எப்படியா மன்னிச்சிருங்க, கொஞ்சம் ஒரு அடி உழவு ஆண்டவரை மன்னிச்சிருங்க, இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன்னு விட்டுறாரு. சரி, ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கதவு என்ன செய்யும்? அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த கிருபைக்குள்ளே போய் தப்பிச்சிடணும். ஆண்டவரே நீ பாவம் செய்ய மாட்டேன், அதுக்குள்ளே போய் உணர்ந்துட்டானா பாவம் செய்ய மாட்டான். அதான் சொல்றாரு, கிருபை நம்ம பாவம் செய்யறதுக்கு இன்னும் தூண்டுறதுக்கு கொடுக்கப்படலை. அப்போ பாவம் நிறைய செஞ்சுக்கலாமா? நீங்கள் நம்ம தப்பா என்ன இன்னும் இருக்கக்கூடாது. அப்போ பாவம் செய்யலாமோ அப்படின்னு பவுல் கேட்குறாரு. அப்போ இன்னும் நான் பாவம் செஞ்சுட்டு கேட்கலாமா? அதான் பவுல் எங்க எழுதுறா பாருங்க, ரோமர்ல எழுதும்போது செய்றாரு. இப்போ பாவம் செய்யறதுக்காக கிருபையை பற்றி கிருபை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. அது பாவம் செய்யாமல் நம்மளுக்கு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால்
பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்ப ஆண்டவர் வந்து மன்னிக்கிற தேவன் சொல்லி பிரசங்கம் பண்ணா நீங்க திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டு வருவீங்களா? கிடையாது. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரா, இப்ப இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். அந்த என்னன்னா ஒரு நல்லவனுக்கு அந்த புத்தி வரும், கெட்டவனுக்கு என்ன புத்தி வரும்? திரும்ப பாவம் செய்வான்னு சொல்லி வரும். அவனுக்கு அந்த புத்தியில போவான். திரும்புறவனுக்கு என்ன புத்தி வரும்? ஐயோ அம்மா மன்னிச்சிட்டாங்களே, அப்பா மன்னிச்சிட்டாரு, நம்ம இனிமேல் நல்ல பிள்ளையா இருப்போம் அப்படிங்கிற புத்தி வரும். நல்ல பிள்ளை இல்லையா? அவங்க தான் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டாங்க, அவங்க மன்னிச்சிட்டாங்க, அவங்க தான் யூச்சான் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப தப்பு செய்யுது. அதான் சொல்றாரு கலாத்தியர்ல, மோசம் போகாதீர்கள், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதே அறுக்கப்படும். நீங்க எப்படி தாய் தப்பனை ஏமாத்துறீங்களோ அதே உங்களுக்கு ஏமாத்தப்படும் சொல்லி வருமா வரும். எப்படி நீங்க சபையை ஒரு விசுவாசி பாஸ்டர் ஏமாத்துறாரு, விசுவாசி பாஸ்டர் ஏமாத்து, ஊழியக்கார மாதிரி பிள்ளைங்க தாய் தப்பன் பிள்ளைங்க கணவன் மனைவி இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அதான் சொன்னார் மோசம் போயிடாதீங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம கிருபை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளை பாவம் வந்து மேற்கொள்ளாதபடி நம்மளை அந்த கிருபை வந்து பரிசுத்தமாய் கவனமாய் மகிமையாய் சந்தோஷமா கூட்டி கொண்டு போகும். ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கிருபை எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு சிலுவையில சிந்தி ரத்தம் சிந்தி மறிச்சிட்டார். இப்போ காலையில் எந்திரிக்கும் போதே பயத்தோடு இருந்துருவோம். ஐயோ இன்னைக்கு எப்படி ஆண்டவரே இப்படி ஜெபம் கத்தாவே, ஆண்டவரே இன்னைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, இன்னைக்கு எப்படி தான் பாப்பா செய்ய போறேன்னு தெரியலப்பா, எனக்கே புரியலப்பா, எப்படி வாழ போறேன் எனக்கே தெரியலப்பா. ரொம்ப நானும் தான் அப்படியே ஜெபம் பண்ணுவேன். இசப்பா இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, நீங்க தான்ப்பா பார்த்துக்கொள்ளணும் சொல்றோமா. எனக்கு எதுவுமே புரியலப்பா, என்ன செய்ய போறேன்னே தெரியலப்பா, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படியே ஜெபம் பண்ண சொன்னாரு. கேட்டார் ஆண்டவர், இப்படியா நான் உன்னை ஜெபம் பண்ண சொன்னேன்? கிருபை எதுக்கா நான் சிலுவையில பலியானேன்? நீ ஜெயம் எந்திரிக்கும் போதே ஒரு ஜெய கம்பீரத்தோடு எந்திரிக்கிறோம். சிங்கக்குட்டிக்கு பிறந்தது சிங்கம் எப்படி எந்திரிக்கும்? சிங்கக்குட்டி எப்படி எந்திரிக்கிறோம்? சிங்கத்தை போலதான் எந்திரிக்கும். சிங்கக்குட்டி எலி மாதிரி எந்திரிக்காது, அப்படியே எந்திரிக்காது. நம்ம எலி மாதிரி எந்திரிக்க கூடாது. எந்திரிக்கும் போது விசுவாசம் வரும். கர்த்தர் இன்றைக்கு ஒரு நாள் எனக்கு கொடுத்திருக்கிற இன்றைய நாள் ஜெயத்தின் நாள். சொல்லுங்க, இன்றைய நாள் என்னுடைய ஆசீர்வாதத்தின் நாள். இன்றைய பரிசுத்தமான நாள். இன்றைய நாள் நான் கர்த்தருக்காக ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாள் என்னுடைய மகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. அப்படி சொல்லி பயம் இல்லாம எந்திரிக்க பாருங்க. அதான் கிருபை. ஐயோ நான் என்ன செய்ய போறேன், இந்த கடன் பிரச்சனை, இந்த சூழ்நிலை, அங்க போகணுமே, இங்க சேரணுமே, மனைவிக்கு பதில் சொல்லணுமே, கணவனுக்கு பதில் சொல்லணுமே,